ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு சரவண தமிழ். ஃபைனலாக வெனஸ்டே சீசன் 2 பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பார்ட் 1 மொத்தம் 4 எபிசோடு இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. மீதி 4 எபிசோட் செப்டம்பர் 3 பண்ண போகிறாங்க. ஏன்டா நெட்ஃப்ளிக்ஸ் இப்படி பண்ணுற மாதிரி தான் கேட்க தொடர்ந்து. ஏன்னா அப்பேற்பட்ட ஸ்குட் கேம் சீசன் 3 பார்த்தீங்கன்னா மொத்த எபிசோடுமே ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இதுக்கு 2 பிரித்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க. அதேமாதிரி தான் அடுத்த வரப்போகிற ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸை அதுவுமே பார்த்தீங்கன்னா 3 பிரித்து பண்ண போகிறாங்க. நெட்ஃப்ளிக்ஸ் வழக்கமாக இந்த மாதிரி பண்ண மாட்டான். ஏன் டிஸ்னி மாதிரி பண்ணுறேன்னு சொல்லி தெரியல. ரைட்டிங் பண்ணும்போதே அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க போல். பார்ட் 1 பார்ட் 2 பார்த்தீங்கன்னா பிரித்து எழுதியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் வெனஸ்டே சீசன் 2. ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்குது பார்க்கும்போது. பார்ட் 1 ஒரு கிளிஃப் ஹேங்கோட தான் முடிச்சிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி பார்ட் 2 கதை பார்த்தீங்கன்னா அமைச்சிருக்காங்க போல். பார்ட் 2க்கான ஒரு டீசருமே இந்த நெட்ஃப்ளிக்ஸ், அதாவது நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் அந்த சீரிஸ் பார்க்குறீங்கன்னா அதுலேயுமே பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணி வச்சுருப்பானுங்க. நெட்ஃப்ளிக்ஸ்லேயே அந்த பார்ட் 2க்கான டீசர் பார்த்தீங்கன்னா வச்சுருப்பாங்க. இப்போ 4 எபிசோட் பார்த்தாச்சு. இது எப்படி இருக்குன்னு தான் என்னோட ஒப்பீனியன்ஸ் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஒரு டிஸ்கஷன் வீடியோ மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஓவராலாக எல்லா எபிசோட் பார்த்தா தான் தெரியும் இந்த சீரிஸ் எப்படி அமைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ ரொம்ப பேசாமல் வீடியோ ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெனஸ்டே சீசன் 2வோட கதை என்னென்னா, இதுலேயுமே நம்ம வெனஸ்டே ஆடம்ஸ் ஒரு மிஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. தொடர்ந்து ஒரு கொலைகள் பார்த்தீங்கன்னா நடக்குது. அந்த கொலைகள் எல்லாமே சேம் பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா இருக்குது. அந்த கொலைகள் எல்லாமே பறவைகளை, முக்கியமாக காக்கா, க்ரோவை வச்சு பார்த்தீங்கன்னா அந்த கொலைகள் எல்லாமே நடக்குது. அதுக்கெல்லாம் காரணம் யாருன்றதை நம்ம வெனஸ்டே ஆடம்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. கடைசியில் அவங்க கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்றது தான் இந்த சீரிஸோட கதையை கொண்டு போயிருக்காங்க. இதுதான் மெயின் ஸ்டோரி லைன். இதை தொடர்ந்து சப்ளாட் நிறையவே இருக்கும். இந்த பார்ட் 1 சீரிஸில் பார்த்தீங்கன்னா ஜாம்பிலாம் காமிச்சிருப்பாங்க. ஜாம்பி வச்சு ஒரு கதை போகும். அப்புறம் அங்கே இருக்க ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டலில், அந்த சைக்காட்டிக் ஹாஸ்பிட்டலில் வச்சு ஒரு கதை போகும். இந்த மாதிரி நிறைய சப்ளாட் பார்த்தீங்கன்னா இருக்கும் இந்த படத்தில். இந்த சீரிஸில் நிறைய புது கேரக்டர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த நெவர்மோர் அகாடமியில் பார்த்தீங்கன்னா ஒரு புது பிரின்சிபலை கொண்டு வந்திருப்பாங்க. அவரை வச்சு ஒரு பிளாட் பார்த்தீங்கன்னா போகும். அவரும் சைரனும், அந்த 2 பேருக்குள்ளே வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பிளாட் போகும். இதை தொடர்ந்து வெனஸ்டே ஆடம்ஸுன்னு சொல்லி ஒரு தனி ஃபேன் பேஸே இருக்கும். ஏன்னா சீசன் 1 பார்த்தீங்கன்னா வெனஸ்டே அந்த குற்றவாளியை பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருப்பாங்க. டெய்லர் தான் பார்த்தீங்கன்னா அந்த மான்ஸ்டராக உருமாறி நிறைய பேர் கொண்டுட்டுருக்கான்ற அந்த ஒரு உண்மையை பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதனால அவங்க பயங்கர ஃபேமஸாக ஆகியிருப்பாங்க நெவர்மோர் அகாடமியில். அதில் ஒரு ஃபேன்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வெனஸ்டே ஆடம்ஸ் ஹெல்ப் பண்ணுற மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய புது புது கேரக்டர்ஸை பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இன்ட்ரடியூஸ் பண்ணி எல்லாருக்குமே ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பார்ட் 1 4 எபிசோடில். பார்ட் 2ல் அவங்களுக்கு இனிமேல் நல்ல ஒரு கேரக்டர் ஆர்க் கொடுத்து ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அதிகமாக வச்சுருந்தாங்கன்னா ரைட்டிங் இந்த சீரிஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் அமைய வாய்ப்பு இருக்குது. அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே கரெக்டாக கொண்டு போனாங்கன்னா. அப்புறம் ஆஸ் யூஷுவல் வெனஸ்டே கேரக்டரில் பே பண்ண ஜென்னா ஆர்டெகா, அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த கேரக்டருக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு ரோல் மாதிரி தான் அமைஞ்சிருக்காங்க. ஜென்னா ஆர்டெகாவோட மற்ற படங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க அதிகமாக ஸ்கோர் பண்ண மாதிரி, அதாவது பர்ஃபார்மன்ஸில் அதிகமாக அவங்க ஸ்கோப் இருக்கிற மாதிரியான படங்கள் அதிகமாக நடித்ததில்லை. இந்த வெனஸ்டே கேரக்டர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பர்ஃபெக்டாக சூட்டாக இருக்குன்னு தான் சொல்லுவேன். அந்த ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக ஒரு லுக்கு ப்ளஸ் அன்பிரடிக்டபிளான ஒரு கேரக்டர், அந்த ஒரு டிசைன் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நல்லாவே அமைஞ்சிருக்கு. ஸோ வெனஸ்டே கேரக்டர் இவங்க பர்ஃபெக்டாக போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸுமே சரி நல்லாவே பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் அவங்க அம்மாவுக்கும் நடக்கிற அந்த சீக்வன்ஸ் எல்லாமே நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருப்பாங்க. 2 பேருமே பார்த்தீங்கன்னா அன்பிரடிக்டபிளான ஒரு கேரக்டராக இருப்பாங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க டைலாக்ஸுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மாற்றி மாற்றி பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக ஒரு க்ரீப்பியான ஒரு டோனில் பார்த்தீங்கன்னா பேசிப்பாங்க. டார்க்காக இருக்கும். நிறைய டார்க் காமெடிஸ் எல்லாமே பண்ணிப்பாங்க 2 பேர் மாற்றி மாற்றி. ஸோ அந்த கான்வர்சேஷன்றதே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு நமக்கு பார்க்கும்போது. ஏன்னா போன சீசனில் அதிகமாக காமிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த சீசன் 2ல் பார்த்தீங்கன்னா வெனஸ்டேக்கும் அவங்க அம்மாவுக்கும் உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்பை நல்லாவே டெவலப் பண்ணியிருக்காங்க. கடைசியில் அது எப்படி போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். இது தொடர்ந்து இந்த சீரிஸில் வெனஸ்டேயோட தம்பியை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க, பக்ஸ்லி. அவரோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபன் டோனில் கொண்டு போயிருப்பாங்க. அவரை வச்சு தான் ஒரு சம்பவமே பார்த்தீங்கன்னா கிக் ஆஃப் ஆகும். வந்துட்டு சும்மா இல்லாமல் ஒரு பிரச்சனையை பார்த்தீங்கன்னா கிளப்பி விடுவார். அவர் ஆரம்பித்த ஒரு பிரச்சனை வெனஸ்டே ஆடம்ஸே பார்த்தீங்கன்னா வந்து பாதிக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லா கதைகளுமே பார்த்தீங்கன்னா இன்டர்லிங்க் பண்ணி தான் காமிச்சிருக்காங்க. காமிச்ச ஒரு 4 எபிசோட்ஸில் ஃபஸ்ட்டு 3 எபிசோட்ஸ் நல்லா இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருப்பாங்க. அண்ட் 4th எபிசோடு நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வச்சு இனிமேல் நல்லா புல் ஆஃப் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அண்ட் எண்டிங்குமே பார்த்தீங்கன்னா ஒரு கிளிஃப் ஹேங்கோட தான் முடிச்சிருப்பாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்கிற ஒரு ஆர்வத்தோட அந்த 4th எபிசோட் பார்த்தீங்கன்னா முடிச்சிருப்பாங்க. பெருசாக உங்களுக்கு எங்கேயுமே போர் அடிக்காது. 4 எபிசோடுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 hour ரன் டைம் இருக்கும். ஸோ அந்த 4 எபிசோடுமே எங்கேஜிங்காக கொண்டு போயிருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு எபிசோட்லையுமே அந்த இன்வெஸ்டிகேஷன் தான் மையமாக வச்சுருப்பாங்க. நம்ம வெனஸ்டே ஆடம்ஸை எப்படி அதை மிஸ்ட்ரியை சால்வ் பண்ணுறாங்கன்றது தான் அந்த பேசிக் பிளாட் லைனாக இருக்கும். மிஸ்ட்ரி சேனல் படங்கள் பார்க்குறவங்களுக்கு இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா பிடிக்க நிறைய சான்ஸ் இருக்குது. அண்ட் டார்க் காமெடிஸை இந்த சீரிஸில் நிறைய டார்க் காமெடிஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஒரு சில இடங்கள் பார்த்தீங்கன்னா க்ரீப்பியாக இருக்கும். ஏன்டா இதில் மட்டும் ஒரு காமெடின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு சில இடங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தோணலாம். பட் மோஸ்ட்லி ஒரு சில பாயிண்ட் அவுட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு காமெடி நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. வெனஸ்டேயோட அங்கிள் ஃபெஸ்டர் ஆடம்ஸ் பார்த்தீங்கன்னா வருவார். அவர் வர சீக்வன்ஸஸ் எல்லாமே நல்லா ரசிங்கப்படியாக இருந்துச்சு. ஸோ அவர் பண்ணுற காமெடிஸ் தான் எனக்கு அதிகமாக பார்த்தீங்கன்னா இந்த சீரிஸில் ஒர்க் அவுட் ஆச்சு. நம்ம வெனஸ்டே ஆடம்ஸ் பண்ணுற காமெடிஸை விட அவர் பண்ணுற காமெடிஸ், அவரோட கேரக்டர் சரி, அவர் பண்ணுற காமெடிஸ் தான் எனக்கு அதிகமாக ஒர்க் அவுட் ஆச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவரோட கேரக்டர். போன சீசன் 1ஓட இந்த சீசன் 2ஓட ப்ரொடக்ஷன் குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா
வெனஸ்டே 1ஓட சீசன் 1 பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் ஆகியிருக்கும். அது தொடர்ந்து கண்டிப்பாக அதை நல்லா இன்னுமே பெருசாகணும்னு சொல்லி வெனஸ்டே சீசன் 2 பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷனில் அதிகமாக காசு போட்டிருக்காங்க நெட்ஃப்ளிக்ஸ். அது நல்லாவே தெரியுது. நிறைய சிஜிஐ ஒர்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ப்ரொடக்ஷன் குவாலிட்டின்றது நல்லா இருக்குது. இதை தொடர்ந்து சீசன் 3 பார்த்தீங்கன்னா ரினியூவல் பண்ணியிருக்காங்க வெனஸ்டே ஆடம்ஸுக்கு. சீசன் 2 இப்போ தான் டெலகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. சீசன் 2 இன்னும் டெலகாஸ்ட் பண்ணி முடியல, பட் அதுக்குள்ளேயே சீசன் 3 கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு பாப்புலாரிட்டி வெனஸ்டே ஆடம்ஸ் மேலே இருக்குன்றது நெட்ஃப்ளிக்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கு. சீசன் 3மே ப்ரொடக்ஷன் குவாலிட்டி அதிகமாக தான் இருக்கும். ஹோப்ஃபுல்லி சீசன் 3 பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இருக்கலாம். அதுக்கப்புறம் அதோட முடிக்கிற மாதிரி வாய்ப்பு இருக்குது. ஸ்குவிட் கேம் மாதிரி சீசன் 3ஓட முடிக்கலாம். அப்புறம் இன்டர்நெட்டில் நிறைய பேர் கேட்குற விஷயம்னா லேடி காகா கேரக்டர் இந்த சீரிஸில் வரவே இல்லை. நெட்ஃப்ளிக்ஸோட டுடே ஈவெண்ட்டில் கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க லேடி காகா இந்த சீரிஸில் பார்த்தீங்கன்னா அப்பியர் ஆக போகிறாங்கன்னு சொல்லிட்டு. நெவர்மோர் அகாடமியில் ஒரு டீச்சரை பார்த்தீங்கன்னா அவங்க ப்ளே பண்ணுறாங்க. ஆனால் இந்த 4 எபிசோட்லுமே லேடி காகா பார்த்தீங்கன்னா அப்பியர் ஆகிக்க மாட்டாங்க. ஸோ நெட்ஃப்ளிக்ஸே முன்னாடி கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க இந்த பார்ட் 1 அந்த 4 எபிசோட்ஸில் லேடி காகா வரமாட்டாங்க. அடுத்து ரிலீஸ் ஆக போகிற பார்ட் 2 அந்த 4 எபிசோட்ஸில் தான் லேடி காகா நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. லேடி காகா கேரக்டர் ஒரு பாசிட்டிவ் ரோலா நெகட்டிவ் ரோலான்னு சொல்லி தெரியல. ஸோ நெவர்மோர் அகாடமியில் ஒரு டீச்சராக பார்த்தீங்கன்னா வந்து வெனஸ்டே ஆடம்ஸ்க்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ண வாய்ப்பு இருக்குது, இல்லை கெட்டது பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்களோட கேரக்டர் எப்படி அமைப்போதுன்னு சொல்லி தெரியல. நமக்கு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அந்த பார்ட் 2க்கான டீசர்லையுமே லேடி காகாவை பார்த்தீங்கன்னா எங்கேயுமே டீஸ் பண்ணல. அவங்க ரொம்பவே சீக்ரெட்டாக தான் வச்சுருக்காங்க. ஸோ சீரிஸ் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் தெரியும் நமக்கு. சீசன் 1 ஃபேமஸ் ஆனதுக்கு மெயின் ரீசன் டிக்டாக்ல அந்த வெனஸ்டே ஆடம்ஸோட டான்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் ஆனது தான். அதை பார்க்க போய் தான் அந்த டான்ஸை பார்க்க போய் தான் நிறைய பேர் இந்த சீரிஸே பார்த்தாங்க. சரி அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டான்ஸ் சீக்வன்சஸ் இதில் வச்சுருப்பாங்கன்னு நினச்சேன். பட் இது வரைக்கும் எதுவுமே வைக்கல. அந்த கதைக்களமும் அந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. ஸோ அந்த டான்ஸ் சீக்வன்ஸ் வைக்கிறதுக்கான கதைக்களமாக இது எதுவுமே இல்லை. பார்ட் 2ல் வைப்பாங்கன்றது டவுட்டு தான் வெனஸ்டே ஆடம்ஸ்க்கு டான்ஸ் சீக்வன்ஸ். ஆனால் லேடி காகா வராங்க. ஸோ மேபி ஏதாச்சும் பாட்டு வைக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ லேடி காகா பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் ஒரு சீக்வன்ஸ் ப்ளஸ் அது கூட வெனஸ்டே ஆடம்ஸுமே சேர்ந்து பர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஏதாச்சும் டான்ஸ் சீக்வன்ஸ் வச்சாங்கன்னா மறுபடியும் ட்ரெண்ட் ஆகி ஃபேமஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குது. ஓரளவு பார்க்கும்போது இந்த பார்ட் 1 எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எனக்கு இந்த டார்க் காமெடி டார்க் தீம்ஸ் உள்ள படங்கள் ப்ளஸ் சீரிஸ்லாம் பிடிக்கும். அதனால எனக்கு இதை பற்றின பிடிச்சிருந்துச்சு. பார்ட் 2க்காக நான் வெயிட் பண்ணுறேன். ஸோ செப்டம்பர் 3 ரிலீஸ் ஆக போகுது. இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங்கோட தான் இருக்குது. சீசன் 1மே தமிழ் டப்பிங் பண்ணி இப்போ இந்த ரீசெண்டாக விட்டுருக்காங்க. ஸோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க தமிழ் டப்பிங்லேயே பார்க்கலாம். தமிழ் டப்பிங்மே நீட்டாக லிப்ஸிங் எல்லாமே கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தில் செக்ஷுவல் கண்டென்ட் எதுவும் கிடையாது. ஒரு சில லிப்லாக் சீக்வன்சஸ் 2-3 இருக்குது. அதெல்லாம் ஓகேனா நீங்கள் ஃபேமிலியோட பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நிறைய டார்க்கான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பேசியிருப்பாங்க. நிறையா இப்போ சொல்லிக்கிற மாதிரி காட்சிகளுமே இந்த சீரிஸில் அமைஞ்சிருக்கும். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். அந்த வெனஸ்டேன்ற அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். அதுதான் ஒரிஜினல் கேரக்டர் டிசைனு. அதுக்கேற்ற மாதிரி தான் சீன்ஸ் பார்த்து அமைச்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ஓகேன்னா நீங்கள் இந்த சீரிஸ் நீங்கள் ஃபேமிலியோட பார்க்கலாம். பெட்டர் ஃபேமிலியோட பார்க்குறது நான் அவாய்ட் பண்ணுறது நல்லது. உங்களை எத்தனை பேர் வெனஸ்டே சீசன் 2ஓட பார்ட் 1 பார்த்துருக்கீங்க? பார்த்தவங்களுக்கு இந்த சீரிஸ் எப்படி இருக்குது மறக்காம கீழே கமெண்ட்ஸ் சொல்லி பண்ணுங்கள். உங்களை இதே போல் இன்னொரு சந்திக்கிறேன். நான் உங்கள் டாட்டா பை. See you.